சுவரொட்டி ஒரு தடவை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வேண்டான்னு சொல்கிறவங்க கூட வேணும்னு சொல்வீங்க. ஏன் அப்படின்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறைய பிளட் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் மெயினாக ப்ரெக்னென்சி லேடிஸ், உமன்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து அதிகமாக சாப்பிட்லாம். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு சுவரொட்டி தான் வாங்கிட்டு வந்தேன். அது 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சேன். வெளியே எடுத்துகிட்டு வார்ம் வாட்டர் அது மேலே ஒரு டம்ளர் ஊற்றின உடனே அது மேலே இருக்க ஸ்கின்லாம் வந்து ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ, என்ன ஷேப்பில் வேணுமோ, குட்டி குட்டியாக வேணும்னா பெருசாக வேணும், குட்டி குட்டியாக கட் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை இலையை போட்டு வதக்கிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சுவரொட்டியை வந்து அதில் போட்டு லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் அதாவது மிளகுத்தூள், இந்த 3 தான். வேறு எந்த மசாலாவும் நான் போடலை. ஓகே, லோ ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருங்க. அந்த சுவரொட்டி வந்து நல்லா சுருங்கி கலர் வந்து மாறும். ரெட்டிஷாக இருந்தது வந்து ஒரு மாதிரி பிளாக் ப்ரௌனாக மாறும், சுக்கா மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை தூவி நல்லா லோ ஃப்ளேமில் கிளறி எடுத்திங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், வேண்டான்னு சொல்கிறவங்க கூட வேணும்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப இதை வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுன்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சுவரொட்டி வந்து காஸ்ட் வந்து அதிகம் தான், பட் இருந்தாலும் பெனிஃபிட் வந்து அதிகம். ஓகே, இது நான் 200 கொடுத்து வாங்கினேன். அதில் ஒரு 5 பீஸ் சாப்பிட்டாலே பெட்டர். அதாவது ஒரு சுவரொட்டி வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கல, அதை ஒரு 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.